பட்டிமன்ற பேச்சாளர்களை வீட்டில் வச்சிருக்கிறது எவ்வளோ டார்ச்சராக இருக்குது. வீட்டுக்கு முதலாளாக பிறந்தாரு, ரெண்டாவது பட்டிமன்ற பேச்சாளராக போயிட்டார். இதனால அவர் வீட்டில் வந்து நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஸோ நான் வந்து வீட்டு வேலை இது செய்ய மாட்டேன், சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டார் சார். பட்டிமன்ற பேச்சாளராக நான் எப்படி தட்டை எடுப்பது, நான் எப்படி கழுவுவது, நான் எப்படி சோறு போட்டு சாப்பிடுவது சார்? தெரியாதனமா இவரை கூட்டு வந்து நானே வச்சுக்கிட்டேன் சார். அப்ப சார் பட்டிமன்ற பேச்சாளர் எங்க பக்கம் இருக்கிற டார்ச்சலையும் கொஞ்சம் நீங்க கேளுங்க சார். கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒரு மேடை பேச்சாளர் சார். திருமணம் ஆணுச்சு சார். எங்க மாமியாருக்கு நான் பேசுறது பிடிக்காது, என் கணவருக்கும் பிடிக்கல. சொல்லிட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீ ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் சார். 10 வருஷம் என்னுடைய பட்டிமன்றத்தையே நான் விட்டுட்டேன் தெரியுமா சார். 3 பசங்க சார். குழந்தை பிறக்கும் போதே சொன்னாங்க நீங்க டிராவல் பண்ணக்கூடாது. நாங்க 2வது குழந்தை, 3வது குழந்தை, இப்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க சார். இவங்க வெளிநாட்டுல முதல்ல வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. இப்போ நான் பட்டிமன்றம் பேசினா கொஞ்சம் வருமானம் பொருளாதாரம் இருக்குமே, நான் வெளியே போறேன் சார். ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கல. மேடையில கத்தி பேசுறேன் சார். வீட்டுல வாயை திறந்தா வாய முடு, வாய் பேசக்கூடாது, அமைதியா சொல்லு. அமைதியா பேச தெரியலையே சார். மைக்கு பிடிச்சே நாங்க பழகிட்டோமா. இப்ப கூட போன் வந்துச்சுன்னா, பட்டிமன்ற நிகழ்ச்சி வந்துச்சுன்னா எங்க வீட்டுக்காரர் முகம் இப்படி போயிரும் சார், சூம்பி போயிரும்.